தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 11ஆவது நாள் வந்து வேர் வளர்ச்சிக்கு அபிமான் கொடுத்தேங்க. கொடுத்ததுக்கப்புறம் நிறைய சல்லி வேர் போனதை நான் பார்த்தேங்க. செடியும் நல்ல கொடியோட்டமும் நல்லா இருந்ததுங்க. அது 35ஆவது நாள் அதை ஏபிகே ஆர்கானிக்லேருந்து FL77 அது வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்ல பூ பிடிச்சிருந்ததுங்க. பூ பிடிச்சி காயும் பிஞ்சாகிறத ஃபீல் பண்ணாங்க. இன்னையோட 52 நாள் ஆச்சு. அதை ஏபிகே ஆர்கானிக்லேருந்து ஆர்பிஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் நாளைக்கு வந்து அதை ட்ரிஞ்சிங் கொடுக்கணும். காயோட சைஸ் ஊறுறதுக்கும் சைனிங்காகவும் அது நாளைக்கு கொடுக்கணுங்க. வணக்கம், என்னோட பேர் அழகு. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலைம்பாளையம் தெப்பக்குளத்துப்பாறை அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மொத்தமாக 5 ஏக்கர் காடு இருக்குதுங்க. காட்டில் 2 ஏக்கர் வந்து தர்பூசணி போட்டுட்ருக்கிறேன். தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 11ஆவது நாள் வந்து வேர் வளர்ச்சிக்கு அபிமான் கொடுத்தேங்க. கொடுத்ததுக்கப்புறம் நிறைய சல்லி வேர் போனதை நான் பார்த்தேங்க. செடியும் நல்ல கொடியோட்டமும் நல்லா இருந்ததுங்க. கரெக்டாக 35ஆவது நாளில் வந்து FL77 ஸ்ப்ரேயிங் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா பூ பூக்கிறது, பூ வந்து பிஞ்சாகிறது, அந்த ரிசல்ட்டு நல்லா இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 நாள் ஆச்சு. காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ இதுக்கு ஆர்பிஸ் கொடுக்கணும், வாங்கி வச்சுருக்கிறவங்க ஒன்று கொடுக்கலைங்க. நாளைக்கு கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குதுங்க. அது 2 ஏக்கர் வாட்டர் மெலனில் 11ஆவது நாள் ஏபிகே ஆர்கானிக்ஸ் அதுலேருந்து அபிமான் அது வந்து நான் ட்ரென்ச்சிங் கொடுத்துருந்தேன். அது எதுக்கு அப்படின்னா வேர் வளர்ச்சிக்கும் செடியோட கொடி ஓட்டத்துக்கும் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது 35ஆவது நாள் அதை ஏபிகே ஆர்கானிக்லேருந்து FL77 அது வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்ல பூ பிடிச்சிருந்ததுங்க. பூ பிடிச்சி காயும் பிஞ்சாகிறத ஃபீல் பண்ணாங்க. இன்னையோட 52 நாள் ஆச்சு. அதை ஏபிகே ஆர்கானிக்லேருந்து ஆர்பிஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் நாளைக்கு வந்து அதை ட்ரிஞ்சிங் கொடுக்கணும். காயோட சைஸ் ஊறுறதுக்கும் சைனிங்காகவும் அது நாளைக்கு கொடுக்கணுங்க.